ஆனா உண்மையில் பராசக்தி படத்தை ஜனநாயகனோட மோத வச்சது அல்லது மோத தூண்டியதே சிவகார்த்திகேயன் தான். என்னங்க சொல்றீங்க? ஆமா, ஆக்சுவலி என்னன்னா நான் எல்லா இடத்துலயும் இல்லங்க உட்காந்து பேசி நாளையில இருந்து ஆமா ஆமான்னு சொல்லுங்க, வேற வழி கிடையாது. ஆக்சுவலி நடந்த சம்பவம் என்னன்னா, சிவகார்த்திகேயன் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு இந்த படம் எப்படியாவது பொங்கலுக்கு வரணும், நீங்க என்ன பண்ணுவீங்களே தெரியாது, இந்த படத்தை பொங்கல் ரிலீஸ் நீங்க லாக் பண்ணுங்க அப்படின்னு வந்து இவங்களை வந்து வற்புறுத்தி ஒரு நெருக்கடி கொடுத்து ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த தேதியை நோக்கி நகர்த்தினதே சிவகார்த்திகேயன் தானே. ஓஹோ, என்ன அதனுடைய அர்த்தம் என்னன்னு புரியுதுல்ல? நம்ம வந்து பெரிய அளவுல வந்துகிட்டு இருக்கோம். இப்ப விஜயனுடைய கடைசி படத்தோட நம்ம படத்தை மோதி அது ஜெயிக்கணும். அதான் அது மார்க்கெட் நிலவரத்தை பாக்குறதுக்காக இப்படி பண்றாரா? இல்லம்மா, இப்ப நீங்க பாருங்களேன், கோட் படத்துல அவர் துப்பாக்கியை தற்செயலா கொடுக்க போய் அடுத்த விஜய் நான் தாங்கிற அளவுக்கு ஒரு இது மார்க்கெட்டிங் போயிட்டு இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதை வச்சு விஜயே நீங்க வந்து ஒரு கட்டத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி அவர் ஆசைப்பட்டு அதை அந்த வேலையை பண்ணிருப்பாரு. கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா, உளுலாங்கட்டி சர்க்கஸ்லாம் வேணாம்.